இப்போ ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி பற்றி பேசும்போது அளவுக்கு மீறி போகும்போது இட் கேன் அஃபெக்ட் தி ஆர்கன்ஸ் லைக் யோர் ஹார்ட், இட் கேன் லீட் டு எனி ஆஃப் திஸ் ஜாயிண்ட் பெயின், ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இஷ்யூஸ் இல்லைன்னா கேன்சர்ஸ் இருக்கு. இன்ஃப்ளமேஷனை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஃபுட்ஸ். ஓகே, ப்ராசஸ் மீட் எஸ்பெஷலி லைக் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அந்த சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆயிலில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ தட் கேன் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் தீஸ் ட்ரிகர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஃபைன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், மைதாவில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை மட்டும் அட்ரஸ் பண்ணாலே டக்குன்னு நீங்கள் வந்து சைஸ் குறைஞ்சிருவீங்க. யூ வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங் இன் சைஸ். இப்போ ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி பற்றி பேசும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் ஆர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஸோ லெட்ஸ் see what it is. இப்போ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அதாவது பாடியில் வந்து ஒரு வைரஸ் பாக்டீரியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இல்லை அதை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு இந்த பாடியில் வந்து திஸ் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வில் பி தேர். டக்குன்னு வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அது வந்து அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. க்ரானிக்குங்கிறது ரொம்ப நாளாக இருக்கும், அது அப்படியே ரொம்ப நாளாக ஹையாகவே இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேர் அப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 types ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்கு. அது ஒரு லிமிட்டடா ஒரு கண்ட்ரோல்டா இருந்துச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் இஸ் ஃபைன் பிகாஸ் இட் கில்ஸ் த வைரஸ் அண்ட் பாக்டீரியா. இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இட் இஸ் லைக், அதாவது இம்யூனிட்டிக்கு இட் இஸ் கிரேட். பட் இது அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ரியலி ஹார்ம்ஃபுல் ஃபார் த பாடி. இட் கேன் அஃபெக்ட் தி ஆர்கன்ஸ் அண்ட் திஸ் கனெக்ஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் அளவுக்கு மீறி போகும்போது இட் கேன் அஃபெக்ட் தி ஆர்கன்ஸ் லைக் யோர் ஹார்ட், இட் கேன் லீட் டு எனி ஆஃப் திஸ் ஜாயிண்ட் பெயின், ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இஷ்யூஸ் இல்லைன்னா கேன்சர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு கனெக்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் வெயிட் லாஸ், அதாவது a person with high inflammatory markers can be obese also. ஓகேங்களா? ஸோ மெயின் திங் இஸ், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ESR இல்லைன்னா HSCRP, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த மார்க்கர்ஸ் ஹையா இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவா நார்மல் லெவல்ஸ்ல இருந்தது, அந்த HSCRPயும் ESR மட்டும் ஹையா இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது there were some of these advice that was given. I would love to share that with you. Inflammation வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா processed foods. Okay, processed meat, especially like sausages, cold cuts of meat like salami and all of that, hot dogs, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஃபேக்டரியில பண்ணக்கூடிய மீட். ஸோ திஸ் இஸ் ரியலி பேட். அடுத்த விஷயம் வந்து கமர்ஷியலி பேக்ட் ஃபுட்ஸ், அதாவது ப்ரௌனியா இருக்கலாம், சாக்லேட்டா இருக்கும், அது பேக்கெட்ல இருக்கும், அது மாச கணக்கா ஷெல்ஃப்ல இருக்கும் சூப்பர் மார்க்கெட்ல. those kind of foods also have a lot of unhealthy sugars, மைதா ப்ராடக்ட்ஸ், அப்புறமா வனஸ்பதி மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ். கமர்ஷியலி பேக்ட் ஃபுட்ஸ், இப்போ croissants, டேனிஷ் பேஸ்ட்ரி இல்லைன்னா டோனட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அந்த சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆயிலில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ தட் கேன் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் தீஸ் ட்ரிகர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஃபைன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், மைதாவில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது நான் குல்ச்சா, ருமாலி ரோட்டி இல்லைன்னா அந்த பேக்கரியில் பன்னு, ரஸ்க் இல்லை தில் பசந்த், இந்த மாதிரியான ஐட்டம், பஃப் இதெல்லாம் இருக்கு பாருங்களேன், அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபேட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஆல்கஹால், நிறைய ஸ்மோக்கிங் அண்ட் ஃபுட் ஸ்டஃப்ஸ் விச் ஆர் லைக் டோட்டலி ப்ரவுன்ட் ஆர் சார்ட், விச் மீன்ஸ் இப்போ கிரில் சிக்கனே பார்த்தீங்கன்னா 2-3 தடவை அதை ஹீட் பண்ணி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஹோட்டல் முன்னாடி அந்த ரேக் இது வச்சுருப்பாங்க, அந்த கிரில் இது வந்து இந்த ஸ்கியூர்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த ஃபேட் அப்படியே ட்ரிப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சார்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப சாப்பிடாம இருக்கிறது நல்லது, பிகாஸ் தட் கேன் ஆல்சோ பி கேன்சர். ஸோ இதனால நிறைய பேருக்கு வெயிட் கெயினுமே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஸ்டஃப்ஸ் நிறைய எடுத்துக்காம நம்ம சிம்பிளாக இதை வந்து எப்படி கம்மி பண்ணலாம்னா ஹோம் மேட் ஃபுட்ஸ். ஏன்னா நம்ம தான் போடுறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும், திங்ஸ் எல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரதே நம்ம தான். கீழே வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு நல்லபடியாக ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சிருக்காங்க, அங்கேருந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன். அடுத்து ஃப்ரெஷ்லி குக்ட் ஃபுட், எவ்வளோ பிளான் பண்ண முடியுமோ மீல் ப்ரிப்பரேஷன் அதெல்லாமே வந்து வீக்கெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி இது கரெக்டாக ஹோம் மேட் ஃபுட் சாப்பிட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம், இன்ஃப்ளமேஷன் வராமையே நீங்கள் தடுக்கலாம். அடுத்த விஷயம் வந்து பிளெயின் ஒயிட் ரைஸை விட நீங்கள் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டியானம், தூய மல்லி இந்த மாதிரியான அன்பாலிஷ் ரைஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், மில்லட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோம்மேட் நிறைய பேட்டர்ஸ் இருக்கு, அடை, இட்லி, தோசை, தென் ஆப்பம், ஊத்தப்பம் எல்லாம் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இதெல்லாம் வச்சு நீங்க பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், துவையல், சட்னி, ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் see a huge difference in the inflammation. இதை மட்டும் அட்ரஸ் பண்ணாலே டக்குன்னு நீங்க வந்து சைஸ் குறைஞ்சிருவீங்க. யூ will start shrinking in size. அண்ட் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா
வீக்கம் வந்து குறையும் போது அப்படியே யூ வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங் இன் சைஸ். உங்களுக்கே எனர்ஜி லெவல்ஸ் பெட்டர் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். அண்ட் யூ வில் see that அந்த bloating, வாட்டர் ரிட்டென்ஷன், ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பஃபினஸ் அது எல்லாமே குறையும். அண்ட் அடுத்து ஒரு 3-4 months கழிச்சு நீங்க அந்த பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணும்போது யூ வில் நோட்டிஸ் தட் த HSCRP levels and ESR will also come down. ஓகே, வேற பல காரணத்தினாலையும் இது ட்ரிகர் ஆகலாம். ஆனா the food related அப்படிங்கும்போது இந்த இன்டர்வென்ஷன் பண்ணி போதிய அளவுக்கு ஸ்லீப், அதுக்கப்புறமா சன்லைட் எக்ஸ்போஷர். ஓகே, சன்லைட்ங்கிறது ரொம்பவும் முக்கியம், நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. அண்ட் நிறைய ஆஃபீஸஸ்ல இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஸ்பேசஸ்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, B12 டெஃபிஷியன்சிஸ் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ ஆக்டிவிட்டி ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ ஒரு லஞ்ச் பிரேக்லாம் கிடைக்குதுன்னா ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம், இல்லை ஆஃபீஸ் ரூம்ல யூ கேன் ஸ்டெப் அவுட் அண்ட் ஜஸ்ட் கோ அவுட் ஃபார் அ வாக் ஸோ தட் யூ கெட் சம் சன்லைட்டுங்க. தட் வில் ஆல்சோ டூ அ லாட் ஆஃப் குட். அண்ட் தென் பாடி மசாஜஸ், ரிலாக்ஸேஷனுக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் மாதிரி கூட பண்ணீங்கன்னா அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்க்கு இட் வில் பி ட்ரூலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அஃப்கோர்ஸ் யோகாசனம் இல்லைன்னா பிலாட்டேஸ் பண்றது, இல்லை நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த பாடியில வந்து பிளட் சர்க்குலேஷன் வில் பி ரியலி குட். ஸோ எக்ஸசைஸ், மூவ்மெண்ட், ஆக்டிவிட்டி இதை மறந்துடாதீங்க. அண்ட் லாட் ஆஃப் டீப் பிரீதிங், தட் வில் ஆல்சோ ஹெல்ப் அ லாட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணாலே யூ வில் see huge changes in your blood test reports. So go ahead and try it out.